கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உளநல மையத்தின் சார்பாக சில நூல்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூல்கள் என்னால் எழுதப்பட்டவை 1996 ஆண்டு முதல் தற்போதைய காலம் வரைக்கும் எழுதப்பட்ட நூல்களை உங்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இதிலே முதலாவது நூல் பெயர் ஊனமுற்ற உள்ளங்கள். வன்முறை போர் சூழலிலே மக்கள் எவ்வாறு பாதிப்படைகிறார்கள், உடல் பாதிப்புகள் மாத்திரமல்லாமல் மனத்தளவிலே பாதிக்கப்படுகின்ற பாதிப்புகளை பற்றி குறிப்பிடப்படுகின்ற இந்த நூல் 96 ஆண்டிலே வெளிவந்தது. இந்த நூலின் ஊடாக அவருடைய வாழ்க்கையை எவ்வாறு நாம் கட்டியெழுப்ப முடியும், வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாற்ற முடியும் என்பதை விளக்குகின்ற நூலாக இதை சமர்ப்பிக்கிறேன். அகதிகளாக இடம்பெறுகிற மக்கள், உறவுகளை இழந்த மக்கள், பொருட்கள் சொத்துக்களை இழந்த மக்கள் எவ்வாறு மனத்தாக்கத்துக்குள்ளாகிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை இறைப்பணியின் ஊடாக எவ்வாறு கட்டியெழுப்பலாம் என்பதை குறித்து பேசுகின்ற இந்த நூல். இது பெயர் ஊனமுற்ற உள்ளங்கள். எனது இரண்டாவது நூல். முதலாவது நூல் வெளிவந்து 24 வருடங்களுக்கு பின்பதாக நான் எழுதிய நூல். இதனுடைய தலைப்பு நுண்ணுயிர் எதிரி, ஒரு சமூக பொருளாதார உளவியல் கண்ணோட்டம். நம்ம எல்லோருக்கும் தெரியும் கொரோனா இந்த உலகை எவ்வாறு ஆட்டி படைத்தது என்று. அநேகர் இதிலே பாதிக்கப்பட்டார்கள், அநேகர் மரித்து விட்டார்கள், அநேகர் இன்னும் பாதிப்பிலிருந்து மீளவில்லை. அந்த கொரோனாவை பற்றிய அடிப்படை, அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த முயற்சிகள், இந்த கொரோனா வியாதினாலே ஏற்பட்ட உளநல பாதிப்புகள், அந்த உளநல பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு மீளலாம் என்பதை குறித்து ஆலோசனை கூறுகின்ற நூலாக இந்த நூலை நான் வடித்திருக்கின்றேன். மிகவும் ஆழமான ஆய்விலே எழுந்த நூலாக இது இருக்கின்றது. கொரோனா ஏற்படுத்திய பாதிப்புகள், தொழில் பாதிப்பு, கல்வி பாதிப்பு, அநேகருக்கு பலவிதமான கோணங்களிலே ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு அவர்களை மீட்டெடுக்கலாம் என்பதை குறித்து பேசுகின்ற இந்த நூல் கிட்டத்தட்ட 1 வருட உழைப்பின் பலனாக இந்த நூல் வெளியிலே வந்திருக்கிறது. இதன் பெயர் நுண்ணுயிர் எதிரி. இந்த நூலுக்கு அடிப்படையாக நான் ஆரம்ப காலத்திலே பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய, நுண்ணுயிர் துறையில் பணியாற்றிய அனுபவங்களை வைத்து இந்த நூலை நான் வடித்திருக்கிறேன். அதற்காகவே நுண்ணுயிர் எதிரி என பெயரும் தரப்பட்டிருக்கிறது. இது மிகவும் பயனுள்ள நூலாக அமைந்திருக்கிறது. 2021 ஆண்டின் சிறந்த நூலாக தமிழக அரசினாலே விருது பெற்ற நூலாக இந்த நூல் வெளிவந்திருப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூலை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். நுண்ணுயிர் எதிரி. நுண்ணுயிர் எதிரி என்கின்ற என்னுடைய நூல் அதே தலைப்பிலே தி மைக்ரோபியல் எனிமி என்கின்ற தலைப்பில் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்திருக்கின்றது. இந்த நூலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று நான் மிகவும் வாஞ்சையாக இருந்தேன். ஏனென்றால் அநேகருக்கு பயன்பெறும்படியாக. இந்த நூலை சென்ட் மத்தியாஸ் திருச்சபையைச் சேர்ந்த என்ஜினியர் அஸ்வின் பிரான்சிஸ் அவர்கள் அழகாக மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். அதே தமிழிலே வந்த அதே எண்ணக்கருத்துகள் இந்த நூலிலே அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த நூலையும் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தி மைக்ரோபியல் எனிமி, கொரோனா, சைக்காலஜிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். எனது அடுத்த நூல், அதாவது 4வது நூல், நாங்களும் மனுஷங்கத்தான் என்ற தலைப்பிலே ஒரு சிறுகதை தொகுப்பு. 10 சிறுகதைகளை இது உள்ளடக்கி இருக்கின்றது. சிறு வயதிலிருந்து நான் சந்தித்த மனிதர்கள், அவருடைய வாழ்வியல், உளவியல் போன்றவற்றை மையமாக வைத்து நான் எழுதிய கதைகள். இதிலே 7 கதைகளை 7 நாட்களிலே நான் எழுதி முடித்தேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நூலும் மனிதனுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு நூலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. பலர் அதை பாராட்டியிருக்கிறார்கள். இந்த நூலையும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நாங்களும் மனுஷங்கத்தான் சிறுகதை தொகுப்பு. எனது 5வது நூல் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நூல்களிலிருந்து ஒரு வித்தியாசமான நூல்.
என்னுடைய வாழ்க்கை சரித்திரம். இந்த வயதிலே வாழ்க்கை சரித்திரம் இவ்வளவு சீக்கிரமாக எழுத வேண்டுமா என்கின்ற கேள்விக்கு நான் என்னுடைய அனுபவங்களை கடவுள் எவ்வாறு என்னை வழிநடத்தி வந்தார், பலவிதமான பயங்கரமான மற்றும் சுகமான அனுபவங்களினூடாக வழிநடத்தி வந்தார் என்பதை குறிக்கின்ற நூல். சிறு வயதிலிருந்து என்னுடைய நினைவில் உறைந்து போன அநேக சம்பவங்களை நான் இதிலே விவரித்திருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கானக பாதை, இருண்ட பாதை. இந்த இருண்ட பாதையினூடாக கர்த்தர் எவ்வாறு எம்மை வழிநடத்துகிறார் என்பதை விவரிக்கின்ற ஒரு விசுவாச நூலாக இது இருக்கின்றது. இதனுடைய தலைப்பு பரதேசியான். இந்த தலைப்பை குறித்து அநேகர் என்னுடன் கோபத்துடன் வாதிட்டார்கள். பரதேசி என்று ஏன் உங்களை சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் என்று. அவர்களுக்கு நான் கொடுத்த பதில், இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் பரதேசிதான். நம்முடைய உலகம் வேறு. அதன் கருத்தில் கொண்டுதான் பரதேசியான் என்று தலைப்பை கொடுத்தேன். கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்டவன் என்கிற தலைப்பும், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பருவமும் ஒவ்வொரு காலங்களாக இதிலே குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த நூல் ஒரு விசுவாச கண்ணோட்டத்துடன் எழுதப்பட்ட நூல். பரதேசியான், கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்டவன். இதோடைய படமும் மிகவும் அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த நூல் விசுவாச சத்தியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நூலாக உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகின்றேன். முதல் 4 நூல்களும் பொதுவாக எல்லோருக்காகவும் தயாரிக்கப்பட்ட நூல்கள். 5வது நூல் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்கும் விசுவாசத்தை கொண்டு வருகின்ற நூலாக பரதேசியான் நூலை தயாரித்திருந்தேன். 6வது நூல் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் நான் தயாரித்த நூலாக இருக்கின்றது, நான் எழுதிய நூலாக இருக்கின்றது. வேதாகமம் வெளிப்படுத்தும் இறை வாக்கினர்களும் இன்றைய நவீன தீர்க்கதரிசிகளும் என்கின்ற பெயரிலே வேதாகம காலத்திலே இறைவாக்குரைத்த தீர்க்க தரிசனம் உரைத்த மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதையும், இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் என்கின்ற பெயரிலே நடக்கின்ற சில போலியான போதனைகளை வெளிச்சம் காட்டும்படியாக இந்த நூலை நான் தயாரித்திருக்கிறேன். இந்த நூலை பலர் விரும்பி படித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஃப்ரீ சர்ச்சஸ் எனப்படுகின்ற சுயாதீன திருச்சபையைச் சேர்ந்த மக்களும் வாங்கி விரும்பி படித்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டுக்கும், அந்த வேதாம காலத்துக்கும் இன்றைய காலத்துக்கும் வித்தியாசம் காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவாக்கு, தீர்க்க தரிசனம் என்கின்ற 2 சொற்பதங்களை நான் இதிலே பயன்படுத்தியிருக்கின்றேன். இறைவாக்கினர் என்பவர் யார், அவருடைய கடமைகள் என்ன என்பதை தெளிவாக எடுத்து கூறுகின்ற இந்த நூல். இறைவாக்கு என்பது ஒரு ஜோதிடம் போலவோ அல்லது வருங்காலத்தை குறித்ததாகவோ மாத்திரம் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக விளக்குகின்ற நூல். விசுவாசத்துடன் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக இந்த நூலை நான் படித்திருக்கிறேன். வேதாகமம் வெளிப்படுத்தும் இறைவாக்கினர்களும் இன்றைய நவீன தீர்க்கதரிசிகளும் எனப்பட்ட இந்த நூல். எனது நூல்கள் வரிசையிலே இந்த ஆண்டு வெளிவந்த இன்னொரு நூலை உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகின்றேன். மண் வாசனையுடன் மனநல சிகிச்சை என்கின்ற இந்த நூல் நம்முடைய பெற்றோர், நம்முடைய பாட்டன்மார், தாத்தா, பாட்டி அனைவரும், அதற்கு முன்னோர்கள் அனைவரும் பல வகை பயிற்சிகளை நமக்கு தந்து உளநலத்துடன் நம்மை வளர்த்தார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. விளையாட்டுக்கள், இசை, நாடகம், நடனம், இன்னும் பலவிதமான அற்புதமான செயல்பாடுகளுடன் நம்மை உளநலத்துடன் வாழும்படியாக வளர்த்தார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. ஆனால் இன்று அவை அனைத்தும் பணம் கொடுத்து நாம் வாங்குகின்ற சிகிச்சை முறைகளாக மாறிப்போய் உள்ளன. ஆகவே இந்த சிகிச்சை முறைகள் நமக்கு புதியவை அல்ல, நம்முடைய பாரம்பரியத்திலே கலாச்சாரத்திலே ஊறியவை என்பதை விளக்கும் முகமாக இந்த நூல் எழுந்தது. மண் வாசனையுடன் மனநல சிகிச்சை. இந்த நூலை எழுத வேண்டும் என்று எனக்கு ஆர்வத்தை உண்டாக்கியவர் என்னுடைய ஆசிரியர் அருள் திரு ராஜசேகரன் அவர்கள், திருச்சியைச் சேர்ந்தவர். அவர் கொடுத்த அந்த ஐடியாக்களை வைத்து இந்த நூலை நான் படைத்திருக்கிறேன். நம்முடைய மனம் வளமாக வாழ வேண்டும், நாம் மனத்தாக்கங்களிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு எழுதப்பட்ட இந்த நூல் மண் வாசனையுடன் மனநல
சிகிச்சை என்கின்ற இந்த நூலாகும். 7 நூல்களை நான் படைத்திருக்கிறேன். இந்த நூல்களை வரிசை பிரகாரமாக உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன். பொதுவாக வாழ்வியல், உளவியல் சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற இந்த நூல், அத்தோடு கூட நம்முடைய விசுவாச சத்தியங்களையும் வெளிப்படுத்துகிற நூலாக 2 நூல்களும் இங்கே இடம்பெறுகின்றன. இவற்றை படித்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.